நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜி. கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து இவர் தான். ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜி தான் தோற்றுவித்தார். அடிமை வம்சத்தோட முக்கியமானவனாக இருந்த பால்பன் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த அரசாட்சியை ஆளுவதற்கு சிறந்த மன்னர்கள் யாரும் கிடைக்கல. பால்பனுடைய ஒரு மகன் புக்ரா கான் வந்து வங்காளத்தோட ஆளுநராக இருக்கார். அவர் வந்து தன்னுடைய கவனத்தை முழுவதையும் வங்காள பகுதியிலேயே செலுத்த விரும்புகிறார். டெல்லியிலேருந்து அவர் ஆட்சியை செய்ய விரும்பவில்லை. அவருடைய இன்னொரு மகன் முகமது கான் மங்கோலியருக்கு எதிரான படையெடுப்பின் போது இறந்து போயிடாரு. அவர் இறந்து போன துக்கத்தில் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளவே முடியாமல் பால்பனும் இறந்து போயிடாரு. ஸோ பால்பனை தொடர்ந்து அவருடைய பேரன் கயூபாத் ஆட்சிக்கு வரார். கயூபாத் அரசாக இருக்க தகுதியற்றவராக இருக்கிறார். அவருடைய காலத்தில் நாயிப் அரச பிரதிநிதியாக இருந்தவர் தான் ஜலாலுதீன் கில்ஜி. மாலிக் ஃபெரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாலிக் ஃபெரோஸாக அவர் அங்கே இருக்காரு, அரச பிரதிநிதியாக இருக்காரு. இப்போ ஏற்பட்ட அரசியல் வெற்றிடத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினச்சி